மும்பையில் காவல் நிலையம் அருகிலேயே போதைப்பொருள் தொழிற்சாலை அமைத்து கடந்த 5 ஆண்டுகள் கோடிகளில் கல்லா கட்டி வந்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. காவல் நிலையத்திலிருந்து 4 தெரு தள்ளி நாசுக்காக போதைப்பொருள் தயாரித்து வந்த கும்பல் சிக்கியது எப்படி? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே பட்டறையை போட்டு படுஜோராக போதைப்பொருள் தொழிற்சாலையை ஒரு கும்பல் நடத்தி வந்திருக்கிறது என்றால் அது போலீஸ் ஸ்டேஷனே அல்ல, அது வெறும் ஸ்டேஷன். 5 வருடங்களாக போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு கோடிகளில் கல்லா கட்டிய போதைப்பொருள் தயாரிப்பு கும்பல் கடைசியில் சிக்கியது எப்படி? மும்பையில் எம்டி எனப்படும் ஒரு வகையான போதைப் பொருளின் பயன்பாடு அதிகமாக இருப்பதாக போலீசுக்கு தகவல் வந்த வண்ணம் இருந்தது. இந்த போதைப் பொருளை ஆய்வுக்கூடத்தில் எளிதில் தயாரித்து விடலாம் என்பதால் சிலர் வீடுகளில் வைத்தே ரகசியமாக குடிசை தொழில் போன்று தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். தொழிற்சாலை அமைத்து கிலோ கணக்கில் தயாரித்து வந்த சில கும்பல்களை போலீசார் புனே, மும்பை, சோலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கண்டுபிடித்து கைது செய்ததுடன் அந்த தொழிற்சாலைகளையும் அடித்தனர். இருப்பினும் எம்டி போதைப்பொருள் விற்பனை களைகட்டி வந்தது. இது தொடர்பாக போலீசார் ரகசிய ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் மும்பை திலக் நகர் பகுதியில் எம்டி போதைப் பொருட்களுடன் சுற்றித் திரிந்த மொஹைசீன் சையத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின் இக்பால் ஷேக் மற்றும் மெக்தாப் கான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 3 பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் சுஹைல் கான் என்பவருக்கும் இதில் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு காட்கோபர் பகுதியில் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் இவர் கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருள் வியாபாரம் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சித்திக் என்பவர் இவருக்கு போதைப் பொருட்களை மொத்தமாக சப்ளை செய்து வந்ததும் தெரிய வந்தது. சித்திக்கை பிடித்து விசாரித்த போதுதான் போதைப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலை இருக்கும் இடம் தெரிய வந்தது. மும்பை அருகில் உள்ள பெல்கார் என்ற இடத்தில் தொழிற்சாலை அமைத்து அங்கு கிலோ கணக்கில் எம்டி போதைப் பொருள் தயாரித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பகுதியில் போலீசார் நடத்திய ரெய்டில் சுமார் 6 கிலோ எம்டி போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அது தயாரிக்க தேவையான ரசாயன பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அவற்றின் மதிப்பு 13 கோடி ஆகும். இந்த கும்பல் ஒவ்வொரு மாதமும் சுமார் 50 கிலோ வரை போதைப் பொருளை தயாரித்து மும்பை முழுவதும் சொகுசு கார்களில் சென்று விற்பனை செய்து வந்துள்ளனர். இதில் வேடிக்கை என்னவென்றால் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருக்கும் இடத்தில் இருந்து 200 மீட்டர் தூரத்தில்தான் காவல் நிலையம் அமைந்துள்ளது. சத்தமே காட்டாமல் சுமார் 5 ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலையை அவர்கள் நடத்தி கோடிகளில் கல்லா கட்டி வந்துள்ளனர். இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் சீனியர் அதிகாரி ஜிதேந்திரா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.